கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் என்எல்சி நில எடுப்பால் புறக்கணிக்கப்பட்டோர் நலசங்கம் மற்றும் பல்வேறு அமைப்பை சேர்ந்த விவசாய சங்க பிரதிநிதிகள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை சந்தித்து தங்களது கோரிக்கைகளை மனுவாக அளித்தனர். இதனையடுத்து கழக பொதுச் செயலாளர் விவசாயிகள் முன்னிலையில் பேசி வருவதை நேரலையில் தற்போது பார்க்கலாம். இவர்களுக்கு இந்த இழப்பீடு தொகை கிடைக்கவில்லை. மாநில அரசாவது கூடுதலான தொகையை பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கும், அதுவும் வழங்கவில்லை. மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து 13,500 ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் மத்திய அரசாங்கம் தேசிய பேரிடர் நிவாரண நிதி 17,000 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. அதைவிட குறைவான தொகையை தான் இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம் இந்த குறுவை சாகுபடி செய்துள்ள பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வழங்கி இருப்பது உண்மையிலேயே கண்டனத்துக்குரியது. மத்திய அரசு நிர்ணயிக்கப்பட்ட அந்த விலையை கூட மாநில அரசு வழங்கவில்லை. அது மட்டுமல்ல, இந்த பகுதியிலே கரும்பு சாகுபடி அதிகமாக இருக்கின்ற பகுதி. இந்த பகுதியில் இருக்கின்ற விவசாயிகள் சேத்தியா தோப்பு கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கு தான் தங்களுடைய கரும்புகளை அரவைக்கு அனுப்பி பயன்பெற்று வந்தார்கள். ஆனால் இந்த விடியா திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு அரவை திறனை குறைத்து விட்டது. டிசம்பர் 15ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் அறவை ஆரம்பிக்கப்படும், மார்ச் 31ஆம் தேதி நிறுத்தப்படும் என்று இங்கே குறிப்பிட்டார்கள். இடைப்பட்ட காலத்திலே இதுவரை 3 லட்சம் டன் கரும்பு அறவை செய்திருக்க வேண்டும். ஆனால் 80,000 டன் கரும்பு அறவை செய்யப்பட்டதாக இங்கே குறிப்பிட்டார்கள். அது மட்டுமல்ல, அரசாங்கமே தனியார் சர்க்கரை ஆலைக்கு தன்னுடைய கரும்பு விவசாயிகள் பயிரிட்ட கரும்புகளை அங்கே கொண்டு போய் விற்பனை செய்யலாம் என்று இன்றைக்கு உத்தரவு போட்டுக்கிட்டு சொன்னால் எப்படி அரசாங்கம் நடத்துகின்ற கூட்டுறவு சர்க்கரை ஆலை லாபத்தில் இயங்கும்? இந்த விடியா திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு இந்த சேத்தியா தோப்பு கூட்டுறவு சர்க்கரை ஆலை லாபத்தில் ஓடிக்கொண்டிருந்த அதிமுக ஆட்சி லாபத்தில் ஓடிக்கொண்டிருந்தது. இன்றைய தினம் நஷ்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற நிலைக்கு தள்ளப்பட்டதற்கு காரணம், இங்க இருக்கின்ற பகுதியில் இருக்கின்ற விவசாயிகளுடைய கரும்புகளை அறவை செய்திருந்தால் நிச்சயமாக நஷ்டத்தில் இயங்கியிருக்காது. அது மட்டுமல்ல, நாள் ஒன்றுக்கு 50,000 யூனிட் மின்சாரம் தயாரிக்கப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கு இந்த ஆலை வெளியிலிருந்து மின்சாரத்தை வாங்கிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு அவல நிலை இன்றைய ஆட்சியாளர்களே பார்க்கப்படுகிறது. அதுவும் வேளாண்மை துறை அமைச்சர் இருக்கின்ற மாவட்டம். இந்த மாவட்டத்திலேயே இப்படி வேளாண் பெருமக்களுக்கு அவலநிலை இருப்பது உண்மையிலேயே வேதனை அளிக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த அரசு வந்தவுடன் வேளாண் பெருமக்களுக்கு நன்மை செய்வது போல வேளாண் பட்ஜெட் என்று ஒரு தனி பட்ஜெட்டை துவக்கினார்கள். அந்த பட்ஜெட்டில் பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. 3 ஆண்டு காலம் வேளாண் பட்ஜெட்டை சட்டமன்றத்தில் தாக்கல் செஞ்சாங்க. அந்த கொள்கை குறிப்பில் பார்க்கும்போது ஒண்ணுமே கிடையாது. அந்த வேளாண் மானிய கோரிக்கையில் என்ன இருக்குதோ அதைத்தான் திருப்பி சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு ஆட்சிக்கு வருவதற்கு முன் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்க. அதுல திமுக ஆட்சிக்கு வந்தா ஒரு குவிண்டால் நெல்லுக்கு 2,500 ரூபாய் விவசாயிகளுக்கு தரப்படும், தரல. அதே போல விவசாயிகள் கரும்பு விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை டன்னுக்கு 4,000 ரூபாய் தரணாங்க. எனக்கு முன்னாலே நம்முடைய முன்னாள் கூட்டுறவு சர்க்கரை ஆலையினுடைய தலைவர் குறிப்பிட்டார், குறைந்த அளவு தான் இந்த 3 ஆண்டு காலமா விவசாயிகளுக்கு கொடுக்கின்ற கரும்புக்கு இந்த அரசாங்கம் நிதி ஒதுக்கீடு செஞ்சு தந்திருக்குது. அதிமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்ட தொகை விட குறைந்த தொகை தான் இந்த விடியா திமுக அரசு தந்திருக்கின்றது. எனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை பொறுத்த வரைக்கும் கண்ணை இமைகாப்பதை போல விவசாயிகளை காக்கின்ற அரசாக இருக்கும். ஏற்கனவே அறிவிச்சவர் அருள்மொழி தேவன் சொல்வதை போல 50 ஆண்டு காலம் காவிரி பிரச்சனை தீர்க்கல, அதை தீர்த்ததும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான். அதோட எப்பொழுதெல்லாம் இயற்கை சீற்றம் வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு முறையாக இழப்பீட்டு தொகை கொடுத்ததும் அதிமுக அரசாங்கம் தான்.
இன்றைக்கு விவசாயியுடைய நிலங்கள் பறிபோகக்கூடாது என்பதற்காக, குறிப்பா டெல்டா பாசன விவசாயியுடைய நிலம் பறிபோகக்கூடாது என்பதற்காக பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் உருவாக்கி தந்தது அதிமுக. அந்த சட்டத்தின் மூலமாக விவசாயியுடைய நிலம் பாதுகாக்கப்பட்டது. இது சாதாரண விஷயம் அல்ல. இது விவசாயிகளுக்கு ஒரு கேடயமாக இருக்கின்ற ஒரு சட்டம். இந்த சட்டம் இல்லைவிட்டால், இந்த சட்டத்தை மட்டும் அதிமுக அரசு கொண்டு வராவிட்டால் இன்னும் பல லட்சம் ஏக்கர் விவசாயியுடைய நிலம் பறி போயிருக்கும். இன்றைக்கு விவசாயியுடைய நிலங்களை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து விவசாயிகள் எந்த நேரத்திலும் தங்களுடைய பம்பு செட்டுகளை இயக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி தந்ததும் அதிமுக அரசாங்கம். இப்படி விவசாயிகளுக்காக நிறைய திட்டங்களை நாங்கள் செயல்படுத்தியிருக்கின்றோம். இன்றைய கூட்டத்தில் அதை தெளிவா விளக்கமா நான் பேச இருக்கின்றேன். ஆகவே நீங்கள் கொடுக்கப்பட்ட மனு எங்களிடத்தில் இருக்கின்றது. அதோட இங்கே கரும்பு பயிரிடுகின்ற விவசாயிகள் எல்லாம் என்னை சந்தித்து இங்கே கருத்தை தெரிவித்தார்கள். இன்றைய தினம் கரும்புக்கு பல்வேறு நோய்கள் தாக்கப்படுகின்றன. இதனால் விளைச்சல் கடும் பாதிக்கப்படுகிறது. கரும்பு பயிரிட்ட விவசாயிகள் பெரும் நஷ்டத்துக்குள்ளார்கள் என்ற கருத்தை எல்லாம் சொன்னார்கள். மஞ்சள் நோய், வேறு அழுகல் நோய், அதோட காட்டுப்பன்றியுடைய தொல்லை அதிகமாக இருக்கின்றது என்றெல்லாம் சொன்னார்கள். இதையெல்லாம் அதிமுக ஆட்சி வருகின்ற பொழுது இன்றைக்கு கரும்பு ஆராய்ச்சி நிலையத்திலே இதையெல்லாம் தடுப்பதற்கு உண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்ற ஒரு கருத்தை சொல்லி, இன்றைக்கு விடியா திமுக அரசுக்கும் நீங்கள் வைத்த கோரிக்கை சட்டமன்றத்தின் மூலமாக அழுத்தம் கொடுக்கப்படும். அதோட பன்னீர் கரும்பை பற்றி இங்கே சொன்னார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது, புரட்சி தலைவி அம்மா இருக்கும்போது பொங்கல் அன்று பொங்கல் தொகுப்பு கொடுக்கப்பட்டது. அதுல ஒரு துண்டு கரும்பு தான் கொடுத்தாங்க. நான் முதலமைச்சரான உடனே முழு கரும்பு கொடுக்கப்படும் என்ற உத்தரவை வழங்கி முழு கரும்பு விவசாய இடத்திலே நாங்கள் கொள்முதல் செய்தோம். அதே போல கடந்த ஆண்டு விடியா திமுக அரசு கரும்பு பொங்கல் தொகுப்பிலே கரும்பை சேர்த்தவில்லை. அதை நான் அழுத்தம் கொடுத்து அறிக்கை விட்டு சட்டமன்றத்தில் பேசிய காரணத்தினாலே மீண்டும் அந்த பொங்கல் தொகுப்பிலே முழு கரும்பு சேர்க்கப்பட்டு அந்த விவசாய இடத்திலே கொள்முதல் செய்ய வேண்டும் என்று சொன்னோம். ஆனால் இங்கே பேசிய விவசாயிகள் சொன்னார்கள், அவருடைய கட்சி சேர்ந்தவர்களுக்கு மட்டும் பார்த்து அவருடைய கரும்பை கொள்முதல் செய்தார் என்று. எதிர்காலத்திலே அப்படிப்பட்ட நிலைமையை மாற்றப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் சொல்லி, இங்கே வரி தந்து தங்களுடைய கருத்துக்களை சொன்ன அனைத்து விவசாய பெருங்குடி மக்களுக்கும் உங்களுடைய கருத்து ஆழமான கருத்து. நானும் ஒரு விவசாயி இருக்கின்றேன். நான் விவசாயி இருக்கின்ற காரணத்தினால ஒரு முதலமைச்சராக இருந்தால் கூட அனைவருக்கும் பொதுவானவனாக இருக்கின்றேன். இருந்தாலும் என்னுடைய அடையாளம் விவசாயி. அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. நான் அதிலே அந்த விவசாய தொழிலிலே ஈடுபட்ட காரணத்தினால்தான் நான் அதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றவன். இன்றைக்கும் வேளாண் பணியிலே செய்து கொண்டிருக்கின்றேன். அது நம்முடைய தொழில். நம்முடைய எல்லா தொழிலுமே கடினமான தொழில் விவசாய தொழில். எல்லாம் எந்த தொழில் பார்த்தாலும் பணக்காரன் இருப்பான். ஆனா விவசாயம் செய்கின்ற ஒரு தொழில் தான் அதே நிலையில் இருக்கிறாங்க. அதுக்கு மேல உயரவே முடியல. எதிர்காலத்தில் இதற்கெல்லாம் நான் திட்டம் வைத்திருந்தேன். ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு எல்லாம் வீணாகிவிட்டது. விவசாயிகளுக்கு இரட்டிப்பு வருமானம் எப்படி கிடைக்க வேண்டும், எந்த முறையில் செயல்படுத்தினால் அவர்களுக்கு கிடைக்கும், இதையெல்லாம் நான் மிகுந்த கவனத்துடன் இன்றைக்கு இந்த வேளாண் துறையில் அனுபவம் பெற்ற உயர் அதிகாரிகளிடத்தெல்லாம் கேட்டு தெரிந்து வைத்திருந்தேன். மீண்டும் நாங்கள் 2021 நாங்கள் ஆட்சியிலே அமர்ந்திருந்தால் விவசாயிகளுக்கு எங்களால் முடிந்த உதவிகளை செய்து இன்னும் கூடுதலான வருமானத்தை பெருக்கி தந்திருக்க முடியும். இருந்தாலும் வருகிற 2026 பிரமாண்டமான வெற்றியை நீங்கள் தருவீர்கள். அதற்கு அச்சாணியாக நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய வேட்பாளரை வெற்றி பெற செய்து மத்திய அரசிடமிருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பயன்பாட்டை அவர் மூலம் உங்களுடைய குரல் ஒலிக்கும் என்பதை தெரிவித்து எனக்கு நல்ல சந்தர்ப்பத்தை நல்கிய அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். வணக்கம்.